மாவட்டம் பந்திப்பூரில் சாலையோரம் நின்ற யானை அந்த வழியாக சென்ற வாகனங்களில் உணவை தேடிய காட்சிகளே இவை. உதகையிலிருந்து கர்நாடகா செல்லக்கூடிய பந்திப்பூர் தேசிய நெடுஞ்சாலையில் கடந்த சில நாட்களாக ஒற்றை யானை சுற்றித் திரிகிறது. நேற்று அந்த யானை சாலையோரம் நின்றிருந்ததால் நெடுஞ்சாலையில் சென்றவர்கள் வாகனங்களை மெதுவாக இயக்கிச் சென்றனர். சிலர் ஆபத்தை உணராமல் வாகனங்களை நிறுத்தி வீடியோ எடுத்தனர். மற்றொரு இடத்தில் சாலையில் சென்ற வாகனங்களை அச்சுறுத்தாமல் அமைதியாக வேடிக்கை பார்த்தபடி நின்றிருந்த அந்த யானை காய்கறிகள் மற்றும் பழங்களை ஏற்றிச் சென்ற வாகனத்தை சரியாக அடையாளம் கண்டு அவற்றை எடுக்க முயற்சித்தது. தொடர்ந்து சாலையோரத்திலேயே உலவக்கூடிய இந்த யானையை வனத்திற்குள் விரட்ட வேண்டும் என்று வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்தனர். புதுச்சேரியிலிருந்து விழுப்புரத்துக்கு உடல் முழுவதும் மது பாட்டில்களை மறைத்து வைத்து கடத்திய நபர் கைது செய்யப்பட்டார். பாடி பில்டரை போல வீராவேசமாக மேலாடையை கழற்றக்கூடிய இவர் மது பாட்டில்களை கடத்திய வழக்கில் கைதானவர். விழுப்புரம் பழைய பேருந்து நிலையத்தில் காவலர்கள் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது சந்தேகத்திற்கிடமாக நடந்து சென்ற நபரை அழைத்து விசாரித்தனர். அதில் விழுப்புரம் நகரை சேர்ந்த நாகமணி என்பதும் இவர் மீது சாராய வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் தெரியவந்தது. முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததால் அவரை மதுவிலக்கு காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று சோதனையிட்டனர். அதில் அவருடைய கை, கால்கள், மார்பு, தோள்பட்டை என்று உடல் முழுவதுமாக நூதனமாக ஒட்டி எடுத்து வரப்பட்ட 120 மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். அதைத் தொடர்ந்து நாகமணியை கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியிலிருந்து மது பாட்டில்களை விழுப்புரத்திற்கு கடத்தி வந்து விற்பனை செய்ததும் தெரியவந்தது. அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறிய இந்தியர்களில் இரண்டாம் கட்டமாக 116 பேர் ராணுவ விமானம் மூலம் இந்தியாவுக்கு வந்தடைந்தனர். அமெரிக்க அதிபராக பதவியேற்றுள்ள டிரம்ப் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை மீண்டும் அவர்களின் சொந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்பும் முயற்சியில் தீவிரம் காட்டி வருகிறார். அதன்படி கடந்த 5ஆம் தேதி முதற்கட்டமாக அமெரிக்காவிலிருந்து 104 பேர் இந்தியாவுக்கு நாடு கடத்தப்பட்டனர். அவர்களுக்கு கைவிலங்கு அணிவித்து அழைத்து வந்தது கடும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இரண்டாம் கட்டமாக 116 பேர் அமெரிக்க ராணுவ விமானத்தில் அழைத்து வரப்பட்டனர். நாடு கடத்தப்பட்ட இந்தியர்களுடன் வந்த அமெரிக்க ராணுவ விமானம் பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் தரையிறங்கியது. தாயகம் திரும்பியவர்களில் 65 பேர் பஞ்சாப் மாநிலத்தையும் 33 பேர் ஹரியானாவைச் சேர்ந்தவர்கள் என்பதும் தெரியவந்துள்ளது. குஜராத்தைச் சேர்ந்த 8 பேர், உத்தரப்பிரதேசம், கோவா, மகாராஷ்டிரா மற்றும் ராஜஸ்தானைச் சேர்ந்த தலா 2 பேரும், இமாச்சல பிரதேசம், ஜம்மு காஷ்மீரைச் சேர்ந்த தலா ஒருவர் என 116 பேர் இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர். மேலும் 157 இந்தியர்கள் அமெரிக்காவிலிருந்து நாடு கடத்தப்பட்டு இன்று வந்தடைவர் என தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்து 63,120 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தங்கம் விலை இந்த ஆண்டு தொடக்கம் முதலே உயர்ந்து வருகிறது. கடந்த 11ஆம் தேதி ஒரு சவரன் தங்கத்தின் விலை 64,480 ரூபாய்க்கு விற்பனையாகி இதுவரை இல்லாத புதிய உச்சத்தை தொட்டது. அதன்பின் தங்கம் விலை ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது. சனிக்கிழமை ஆபரண தங்கத்தின் விலை அதிரடியாக குறைந்துள்ளது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை 800 ரூபாய் குறைந்து 63,120 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை கிராமுக்கு 100 ரூபாய் குறைந்து 7,890 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளி விலையில் எந்தவித மாற்றமுமின்றி 1 கிராம் 108 ரூபாய்க்கும் 1 கிலோ 1,08,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. தமிழ்நாட்டில் அதிகபட்ச வெப்பநிலை 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை நெருங்கும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இன்று வறண்ட வானிலை நிலவும் என்றும் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் எனவும் கூறியுள்ளது. எனினும் காலை வேளையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. நாளை முதல் 3 நாட்களுக்கு தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 4 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அதிகரிக்கக்கூடும் எனவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் காலை நேரத்தில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் வெயில் மிதமான அளவிலேயே இருக்கும் எனவும் வானிலை மையம் கணித்துள்ளது. தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக நேற்று ஈரோட்டில் 98 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியுள்ளது. மகளிர் பிரீமியர் லீக் தொடரின் 2வது லீக் போட்டியில் மும்பையை வீழ்த்தி டெல்லி அணி கடைசி பந்தில் த்ரில் வெற்றி பெற்றது. வதோதராவில் நடந்த போட்டியில் டாஸ் வென்ற டெல்லி அணி முதலில் பந்து வீசியது. முதலில் ஆடிய மும்பை அணியில் கேப்டன் ஹர்மன் பிரீத் மற்றும் நாட் ஸ்க்ரீவர் ஜோடி சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியது.
நாட் ஸ்க்ரீவர் ஆட்டமிழக்காமல் அதிகபட்சமாக 80 ரன்கள் எடுத்தார். 19.1 ஓவர் முடிவில் மும்பை அணி 164 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தது. 165 ரன்கள் என்ற இலக்குடன் களமிறங்கிய டெல்லி அணியில் ஷஃபாலி வர்மா அதிகபட்சமாக 43 ரன்கள் எடுத்தார். வெற்றிக்கு தேவையான 165 ரன்களை 8 விக்கெட்டுகளை இழந்து டெல்லி அணி கடைசி பந்தில் எடுத்தது. இக்கட்டான சூழலில் 35 ரன்கள் அடித்த நிக்கி பிரசாத் ஆட்டநாயகி விருதை தட்டிச் சென்றார். 2 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் த்ரில் வெற்றி பெற்ற டெல்லி அணி புள்ளிப்பட்டியலில் 2வது இடத்தில் உள்ளது. இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். வாரணாசியில் 3வது காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி கோலாகலமாக தொடங்கியது. தமிழ்நாடு காசி இடையேயான ஆன்மீக உறவை வலுப்படுத்தும் வகையில் வாரணாசியில் காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகிறது. அதன்படி 3வது காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் தொடங்கி வைத்தார். அப்போது மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான், மத்திய இணையமைச்சர் எல் முருகன் ஆகியோர் உடனிருந்தனர். வணக்கம் காசி. காசியில் முன்னதாக காசி தமிழ் சங்கமம் புகைப்பட கண்காட்சியை எல் முருகன் தொடங்கி வைத்து பார்வையிட்டார். அந்த கண்காட்சியில் அகத்தியர், திருவள்ளுவர், ஔவையார், ஆண்டாள், வள்ளலார், ஜிடி நாயுடு, ஏபிஜே அப்துல் கலாம் உள்ளிட்டோரின் பங்களிப்பு தொடர்பான குறிப்புகள் அடங்கிய புகைப்படங்கள் இடம்பெற்றுள்ளன. சென்னை மாநகராட்சிக்கு சொந்தமான பயோகேஸ் ஆலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் ஒருவர் உயிரிழந்தார்.